நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜா ராணி 100வது நாள் வெற்றி விழாவில் அடுத்து யாராருக்கு டிராஃபிஸ், அந்த டிராஃபியை கொடுக்கறதுக்காக நம்ம கூப்பிடுறது த கேப்டன் ஆஃப் த ஷிப், இந்த படத்தினுடைய இயக்குனர் அட்லி அவர்களை. இந்த படத்தினுடைய அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ், உதவி படத்தொகுப்பாளர்கள் திரு கலைவாணன், திரு அமரன் இருவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்தில் நயன்தாராவினுடைய டயலாக் டெலிவரி உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் ரொம்ப கவனிக்கப்பட்டது, ரொம்ப நல்லாவும் இருந்தது. நாங்கள் அந்த குரலுக்கு சொந்தக்காரர் நயன்தாராவுக்கு டப்பிங் கொடுத்தவங்க தீபா வெங்கட் அவர்கள், அவங்களுக்கு இந்த டிராஃபியை படத்துடைய இயக்குனர் அட்லி. அடுத்ததான் இந்த மேடைக்கு நம்ம கூப்பிட போறவர் ரொம்ப பெரிய ஆளு, ஆனால் ரொம்ப சின்ன பையன். இந்த ஓவராலாக அந்த படம் எப்படிப்பட்டதோ அதோட மூடுக்கு கொஞ்சம் கூட விலகாத ஒரு மியூசிக்கையும் ஒரு அழகான பாடலுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை விஷயத்தையும் மிகச்சரியாக கொடுத்த மியூசிக் டைரக்டர், நடிகர் ஜிவி பிரகாஷ் குமார். வாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜில் நிற்கிறப்போ நேச்சுரலாகவே ஒரு எண்ணம் என்ன வருதுன்னா, தமிழ் சினிமா எவ்வளோ யங்கா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ப்ரூஃப். இந்த இரண்டு பேருக்கும் இந்த 100வது நாள் வெற்றி பரிசை வழங்குவதற்காக நாம் அழைக்கவிருப்பது இந்திய சினிமாவின் மிக முக்கியமான முகம், தமிழ் சினிமாவின் உயரத்தை எல்லைகளை கடந்து கொண்டு போய் சேர்த்தவர், அட்லியின் குருநாதர், இயக்குனர் தயாரிப்பாளர் சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆக்சுவலா அட்லிக்கு இது உண்மையிலேயே மிக உயர்வான ஒரு நெகிழ்வான தருணமாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா அட்லிக்கும் ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கும் இதை கொடுக்க போகிறது சங்கர் சார் அப்படிங்கிறது. ஏன்னா ரெண்டு பேருக்குமே அவர் ரெண்டு மாதிரி டைரக்ட்லி கனெக்டட். ஒன்று, ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைப்பாளராக அறிமுகமான அவருடைய வெயில் படத்தின் தயாரிப்பாளர் சங்கர் அவர்கள் தான். அதே போல் அது சொன்ன மாதிரி அட்லி சாப்பிட்டியா இட்லி அப்படின்னு செல்லமாக அவரிடம் இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் அட்லி அவர்கள். ரெண்டு பேருக்கும் அந்த டிராஃபியை சங்கர் சார் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். முதலில் படத்தினுடைய இசையமைப்பாளர் திரு ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு. வாழ்த்துக்கள் ஜிவி. அண்ட் அடுத்த டிராஃபி படத்தினுடைய இயக்குனர் அட்லி அவர்களுக்கு சங்கர் அவர்களின் கரங்களில் இருந்து. அதாவது எந்த டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக ஒரு 100 days படம் கொடுத்த அப்படியாலாம் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஜாலியாக ஆரியாகிட்ட பேசிட்டு நயன்தாரா பேசிட்டு ஷோவில் எல்லாரையும் கலாச்சிக்கிட்டு அவ்வளோ இருந்தவர் சங்கர் சார் கையில் வாங்கினோடனே கண்ணுகள்லாம் கலங்கிடுச்சுங்க அவருக்கு. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, வார்த்தையால் ஃப்ரேம் பண்ணவே முடியல. ஒரு முழுசாக உணர்றேன், என்ன நான் கம்ப்ளீட்டாக உணர்றேன் இந்த இடத்துல. ஒரு எனக்கு சினிமாவை சொல்லி கொடுத்த எனது தந்தை, எனது சினிமாவின் தந்தை எங்கள் அப்பா சங்கர் சார் தான் நான் சொல்லுவேன். இந்த 100வது நாளை தாண்டி எனக்கு ஒரு சந்தோஷம்ன்றது சங்கர் சார் கையில் வாங்கினது தான். ஆக்சுவலாக சங்கர் சார் பற்றி சொல்லல, எப்போதுமே சொல்லுவாங்க அவர் தன்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை எப்போதுமே ரொம்ப நல்லா வச்சுப்பார் அப்படின்னு. அவங்க நல்லா வர்றதையும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு மனிதர். உங்கள் பையன் 100 நாள் படம் கொடுத்துருக்கார், எப்படி இருக்குது இந்த மாதிரியான ஒரு ஃபீல்? நீங்கள் நிறையா 100 நாள் பார்த்துருப்பீங்க, அவருக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. நான் முதல் படத்தில் 100ஆம் நாள் ஷீல்டு வாங்கும்போது என்ன சந்தோஷம் இருந்ததோ அதே சந்தோஷம் இப்போ வாங்கும்போதும் இருக்குது. நம்மக்கிட்ட நிறைய அசிஸ்டன்ட்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க.
ஆனால் வந்து பல காரணங்களால் சில பேர் ரொம்ப நல்லா ஷைன் ஆகிறாங்க. அந்த மாதிரி நல்லா ஷைன் ஆன அசிஸ்டண்ட்டில் அந்த லிஸ்ட்டில் அட்லீஸ்ட் சேர்ந்துட்டாங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சீக்கிரமே வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டான். லைக் இஸ் வெரி ஸ்மார்ட். சீன்லாம் எழுதும்போது வந்து நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான அசிஸ்டண்ட்டு தான் வச்சுக்குவேன். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த ஃபுல் கதை தெரியும், என்னுடைய மன ஓட்டம் புரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றி மாற்றி அடித்து எழுத சொல்லிக்கிட்டே இருப்பேன். மாற்றி முதல்ல என்ன சொன்னேன், அப்புறம் 6ஆவதாக என்ன சொன்னேன், 7ஆவதாக என்ன சொன்னேன்னு கேட்கும்போது எல்லாத்துக்கும் கரெக்டாக ப்ராம்ப்டாக பதில் சொல்கிற அசிஸ்டண்ட்டை தான் வச்சுட்டு நான் சீன் எழுதுவேன். வந்த ஒரு படத்துலேயே இவனை வந்து என் கூடவே ஓடி வரக்கூடிய ஒரு நல்ல அசிஸ்டண்ட்டாக இருந்ததுனால 2வது படத்திலே நான் சீன் எழுதும்போது இவன் தான் எல்லாம் நான் சொல்ல எழுதுவான். அட்லி வந்து அப்போ ஒரு குட்லியாக இருந்தான். இப்போ வந்து ஒரு 100 நாள் படத்தை கொடுத்து ஹிட்லி ஆகிட்டான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவனுடைய ப்ளஸ் பாயிண்ட் வந்து எப்படின்னா ஹியூமன் மேனேஜ்மெண்ட். இப்போ சினிமா எடுக்கல ரொம்ப முக்கியம். ஏன்னா எவ்வளோ பேரை டீல் பண்ணணும், ஆக்டர்ஸை டீல் பண்ணணும், டெக்னீஷியன்ஸை டீல் பண்ணணும், லைட் பாய்லேருந்து ப்ரொடியூசர் வரைக்கும் எல்லாரையும் ஹேண்டில் பண்ணணும். அந்த திறமை ஜாஸ்தியாகவே இருக்குது அவங்ககிட்ட. அதே மாதிரி இந்த படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான். ரொம்ப எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இவனுடைய படம் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தியிருக்கு. ஐ மீன் ஆல் கிளாஸஸ், லைக் எல்டர்ஸ்லேருந்து யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கான். அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். கிரேட். ஆக்சுவலாக ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து செம்ம ஜாலியாக துடுக்காக நிறையா பண்ணிட்டு இருந்தார். நீங்கள் வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன் ஒரு பாடி லாங்குவேஜ் மாறி போச்சு இல்லை அறியா? அங்கே பாருங்க எல்லாருமே தலையாடுறாங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் அப்படியே பச்சை புள்ள மாதிரி ஒன்றுமே தெரியாம மாதிரி. நயன்தாரா அவர் கலாயை நீங்கள் பார்க்கல பம்புறான். என்ன அப்படி சொல்கிறாங்க? என்னங்க எங்கிட்டையும் பம்புறீங்க? ஆக்சுவலாக யார் உலகத்தில் பாராட்டினாலும் நாம் யாருக்கிட்டேருந்து தொழிலை கற்றுக்கிட்டோமோ, யாரை மனசார ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்க நம்மளை பாராட்டுறப்ப கிடைக்கக்கூடிய ஃபீலுங்கிறது லைஃப் டைமில் அது கிடைக்காது இல்லை? இன்னைக்கு அட்லி வந்து ஹிட்லி ஆகிட்டான் அப்படின்னு சொன்னப்போ அவரும் சேர்ந்து கைத்தினார். அதில் அவருக்கே ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. சங்கர் சார் வாயாலே சொல்லிவிட்டாரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஹவ் டு யூ ஃபீல் அகைன்? ஆக்சுவலாக சார்கிட்ட நான் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போய் கேட்டேன், சார் நீங்கள் வரணும் சார் அப்படின்னு. சாருக்கு ஷூட் இருந்தது, வர முடியல. எல்லாமே இருந்தது அன்றைக்கி. என்னோட முதல் படம் ஆடியோ ரிலீஸ் எல்லாமே இருந்தது. ஒரு சின்ன சாரால் வர முடியல, கமிட்மெண்ட், ஓகே அப்படியே போயிட்டே இருந்தது. அப்புறம் படம் பார்த்துட்டு சார் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். உன் படம் எப்படி இருந்தது நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. சரி எப்போ சொல்லுவார் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த தருணம் இந்த 2 நிமிஷமாக இருந்தது. அது கிட்டத்தட்ட மெய் மறந்து போன ஒரு நிமிஷம். முதல் முறையாக சார் என் படம் பார்த்துட்டு இப்போ தான் இந்த கமெண்ட் இங்கே நான் கேட்டேன். லைஃப்பில் ரொம்ப இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஓகே ஆல் கிளாஸை திருப்திப்படுத்தணும் அப்படின்றது எங்கள் சார் சொன்ன அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அடுத்த படத்துலையும் கொண்டு வரணுன்றது தோணுச்சு. குட். ஒரு குருவனுடைய பாராட்டு அந்த படத்துடைய 100வது நாள் வெற்றி விழாவில் கேட்குறது ஆனந்தம் தான். அண்ட் ஜிவி பிரகாஷ் குமார் ஒரு த பெஸ்ட் ஆஃப் த டைரக்டர்கிட்டேருந்து இந்த ட்ராஃபி உங்கள் கைக்கு வந்திருக்கு. ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ முக்கியமான படமாக பார்க்குறீங்க ஜி? மொதல் விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த அவார்டு வந்து சங்கர் சார் கிட்ட வாங்கினது. ஏன்னா என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது சங்கர் சார் தான். ஸோ எனக்கு ஐ எம் லைக் ரியலி ஹாப்பி சார் கிட்ட வாங்கினது. இதான் ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட அவார்டு வாங்குறேன். ஆடியோ ரிலீஸ் எனக்காக நிறைய பண்ணியிருக்காரு. அண்ட் நாங்கள் 2 பேருமே அவரோட ஸ்கூல்லேருந்து வந்ததுனால இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜாராணி பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருப்போம் எல்லாருமே. ஜாமியாக இருக்கட்டும், நயனாக இருக்கட்டும், அந்த ஹோல் டீம். ஸோ அந்த உணர்வு வந்து எல்லா படங்கள்லையும் வராது, சில படங்களில் தான் அது வரும். ஸோ அதுலேயும் அட்லி இஸ் வெரி கிஃப்டட் டு ஹாவ் அ குட் டீம் வித் எவ்ரிபடி ஒர்க்கிங் ஃபார் த பாசிட்டிவிட்டி ஆஃப் த ஃபிலிம். ஸோ வாஸ் வெரி குட், ஸோ ஹாப்பி. அண்ட் ஃபைனலி இந்த 2 ட்ராஃபியும் சங்கர் சார் மூலமாக கொடுக்க வைத்ததில் உண்மையில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். And I want Team Raja Rani on stage for a photograph. Words of the captain அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அட்லி வாண்ட்ஸ் டு ஸ்பீக். உங்களுக்கு இது மாதிரி ஒரு அருமையான சந்தர்ப்பம் லைஃப்பில் எல்லா நேரமும் அமையணும் அப்படின்னு விஜய் டிவி வாழ்த்துகிறது. ஏன்னா இந்த மாதிரியான தருணங்களுக்காக தான் இவ்வளோ உழைப்பும் இவ்வளோ எஃபர்ட்டும் போடுறோம். What do you want to say? நான் இப்போ பேசுகிறது என்னென்னா மேபி போர் அடிக்கலாம். ஒரு நான் போர் அடிக்கும்னு சொன்னது ஆர்யாவுக்கு மட்டும்தான்.
ஸோ அதனால தான் சொன்னேன். எல்லாருக்கும் தேங்க் பண்ணோம். முதல் நன்றி எங்கள் அம்மா, ரெண்டாவது நன்றி எங்கள் அப்பா, மூன்றாவது நன்றி எனது குருநாதர் சங்கர் சார், மாதா பிதா குரு தெய்வங்களாகிய நீங்கள் எல்லாருமே. எனக்கு இந்த ஒரு விஷயம் எந்த மேடையில் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு தெரியல. நான் ரொம்ப நாள் அதை ஸ்டாக்னேட் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். என்னென்னா, எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும், ரஜினி சாரை ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். அது நான் இன்னைக்கு சொன்னால் கரெக்டாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு தடவை சொல்லிக்கிறவங்க முன்னாடி அவர் அடிக்கடி சொல்கிறது, என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழக மக்களே அனைவருக்கும் நன்றி. என்னோட படத்தை 100வது நாள் கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அடுத்த படங்கள்லையும் மேற்கொண்டு வரக்கூடிய படங்கள்லையும் இருக்கும். ப்ரொடியூசரான ஃபஸ்ட்டு இந்த கதை கேட்டது வந்து மகேந்திரன் சார், விஜய் டிவி. அவர் கதை கேட்டு முருகதாஸ் சார்கிட்ட கொண்டு போனார். அப்புறம் சண்முகம் சார் அப்படின்ட்டு இது ஒரு ஃபாக்ஸ் ஸ்டார் படமாக அதுக்கப்புறம் மாறுச்சு. ஸோ இத்தனை பேரோட ஆதரவில் தான் ஒரு சின்ன பையன் டைரக்டர் ஓகே கதை நல்லாயிருக்கு அப்படின்னு உள்ளே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என் நண்பன் ஆர்யா இல்லைன்னா யாருமே கூட ஃபார்ம் ஆகிருக்க மாட்டாங்க. ஆர்யா வந்ததுக்கப்புறம் டார்லிங் நயன்தாரா, இவங்க 2 பேரோட காம்பினேஷன் பெரிய லெவலில் இருந்த உடனே கதை கேட்கும் போது எல்லார்ட்டையும் போய் கதை சொல்லும் போது எல்லாருமே கதை கேட்டாங்க. அப்புறம் சத்யராஜ் சார், ஜெய், நஸ்ரியா, சந்தானம் அண்ணன், சத்யன், இவங்க எல்லாருக்கும் நன்றி. ஸோ நைஸ். ஒரு படம் நிறைய பேரை நண்பர்களாக்குவதும் நிறைய பேரை ஒன்றிணைப்பதும் கூட ஒரு அழகான விஷயம். எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகிற ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நிறைய தியாகங்களோடும் கவலைகளோடும் கஷ்டங்களோடும் தான் நிறைய பாதைகளை கடந்து வருது. அதுக்குள்ளே அந்த சிரமங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு நட்பும் ஒரு அன்பும் கிடைப்பது ஒரு நல்ல விஷயம். 100 நாள் கொண்டாடுகிற இந்த படத்தில் நிறைய மனிதர்களையும் கொண்டாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்ததற்காக உண்மையிலேயே விஜய் டிவி சந்தோஷப்படுகிறது. ஆல் த வெரி பெஸ்ட் டு டீம் ராஜா ராணி. பெஸ்ட் விஷஸ். தேங்க்ஸ் a lot. Thank you. Thank you all.